வெல்கம் டு ஸ்ரீஜெயம் டிஎன்பிசி அகாடமி. நாம் இன்றைக்கி பார்க்குறது இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய 22 பகுதிகளையும் அதோடு சேர்த்துருக்கூடிய சரத்துக்களை நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்த்துடலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே அதில் இருக்காத அளவுக்கு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். ரைட், ஃபஸ்ட்டு ஒன்று பகுதி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திய எல்லையும் அதோடைய பரப்பளவை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த பகுதி 1. அப்போ இந்தியாவுடைய எல்லைகள் எது வரைக்கும் எல்லைகள் இருக்குது, அதோடைய பரப்பளவு இருக்குது, எப்படி இந்த எல்லைகள் வந்து பிரிக்கப்படுது அப்படின்ற பற்றி சொல்லக்கூடியதான் இந்த ஃபஸ்ட்டு பகுதி 1. அப்போ அதுக்கான விதிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆர்டிகல் 1லேருந்து 4 வரைக்கும் அதை பற்றி தெளிவாக நமக்கு சொல்லிடும். ரைட், பகுதி 2 குடியுரிமை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ இந்த குடியுரிமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ இந்தியாவிலேருந்து வேற ஒரு நாடுக்கு போயிருப்பாங்க, அமெரிக்கா போயிருப்பாங்க, ரஷ்யா போயிருப்பாங்க, பாகிஸ்தான் போயிருப்பாங்க. இப்போ மறுபடியும் அவங்க குடியுரிமை வேணும் அப்படின்னா அது எந்த மாதிரிலாம் குடியுரிமை வந்து வாங்கலாம்? தாத்தா வழியில் வாங்கலாம், அப்பா வழியில் வந்து வாங்கலாம், இல்லை எங்கள் தாத்தா ஏற்கனவே இங்கே தான் இருந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அந்த குடியுரிமை தொடர்பாக சொல்லக்கூடியதான் இந்த பகுதி 2. அதுக்கான விதிகள் தான் 5லேருந்து 11 வரைக்கும் சொல்லுது. சரி, அப்போ 3வது பகுதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது. அப்போ அடிப்படை உரிமைகள் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று சமத்துவ உரிமை. ஆண் பால், பெண் பால், 3ஆம் பாலினத்தவர், இந்த மாதிரி வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த சமத்துவ உரிமை. அதுக்கான ஆர்டிக்கல் தான் 14லேருந்து 28 வரைக்கும். சரி, 2வது வந்து பார்த்தா சுதந்திர உரிமை. அப்படிதான் இந்த சுதந்திர உரிமை 19லேருந்து 22 வரைக்கும். எதிராக இருக்கக்கூடிய உரிமைகளை பற்றி சொல்கிறதா இந்த 23லேருந்து 24 வரைக்கும். சமய சுதந்திர உரிமை, யார் வேண்டுமானாலும் எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம், எதுக்கு வேணாலும் பண்ணலாம். அவங்க கன்வெர்ட், இப்போ நிறைய பேர் ஹிந்துவாக இருந்து கிறிஸ்டினாக மாறிப்பாங்க, இஸ்லாமியாக மாறிப்பாங்களே, அப்போ வந்து சமய சுதந்திர உரிமை, யார் வேணாலும் எந்த சமயத்தையும் பின்பற்றலாம். அதே போல் எல்லா சமயத்தை பற்றி என்ன பண்ணலாம், அந்த கொள்கையை வந்து அவங்க பரப்பலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த 25லேருந்து 28 வரைக்கும் இருக்கக்கூடிய விதிகள். 2வது பார்த்தீங்கன்னா கல்வி கலாச்சார உரிமை. அடுத்து இருக்கக்கூடிய கல்வி கலாச்சார உரிமை. அப்போ நம்முடைய கல்வி, நம்மளுடைய கலாச்சாரத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த 29லேருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடியது. கடைசி ஒன்று பார்த்தீங்கன்னா அரசியலமைப்படி தீர்வு காணும் உரிமை. யார் எது செஞ்சாலுமே என்ன பண்ணலாம், நம்ம சட்டப்பூர்வம் என்ன பண்ணலாம், அதை அணுகி நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கான விடைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலான்றது தான் அரசியலமைப்புப்படி தீர்வு காணும் உரிமை 32. சரி, அப்போ இந்த 31 என்னாச்சு அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்திருக்கு இல்லையா? அப்போ இந்த விதி 31 என்ன பண்ணால் சொத்துரிமை. இந்த சொத்துரிமை என்ன பண்ணிட்டாங்கன்னா 1978 44வது சட்ட திருத்தப்படி என்ன பண்ணிட்டாங்க, இதை வந்து நீக்கிட்டாங்க. புரியுங்களா? நீக்கிட்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இந்த 12வது பகுதியில் வந்து 300A என்ன பண்ண, இது ஒரு சாதாரண உரிமை. அந்த சொத்துல வந்து உரிமை நீங்கள் கோரலாம், அவங்க கொடுத்தாலும் வாங்கிக்கலாம், இல்லாட்டி என்ன பண்ணலாம், அதை விட்டுடலாம் அப்படின்னு. இது என்ன பண்ண, ஒரு சாதாரண ஒரு சட்டத்தை வந்து என்ன பண்ணாங்க, இதை ஆக்கிட்டாங்க. சரியா? ரைட், இந்த பகுதியில் என்ன பண்ணாங்க, அரசு நெறிமுறை கோட்பாடு அப்படின்ற. அப்போ அரசு நெறிமுறை கோட்பாடுன்றத வந்து யார் அமைக்கப்படுது வந்து எங்கே பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து வந்து இதை எடுத்திருப்பாங்க. சரியா? ரைட், இந்த பகுதி வந்து பகுதி 4 ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. இந்த பகுதி 4A வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. அப்போ ரஷ்யாவில் இருக்கும்போது என்ன பண்ணாங்க, இந்த LM சிங்வி அப்படின்ற ஒரு குழு என்ன பண்ணால் இது வந்து அமைப்பாங்க. சரியா? அப்போ அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த 4A. இந்த அடிப்படை கடமைகள் பார்த்தீங்கன்னா 51A பற்றி சொல்லுது. அதே போல் இந்த பகுதி 4 பார்த்தீங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாடு 36லேருந்து 51 வரைக்கும் சொல்லக்கூடியது தான். அப்போ நம்ம பகுதியிலும் பார்த்துக்கிறோம், அதோடு சேர்த்து ஆர்டிகளும் நம்ம பார்த்துட்டு வருவோம். அப்போ பகுதி 5 மத்திய அரசை பற்றி சொல்லக்கூடிய. அப்போ மத்திய அரசில் என்னென்னலாம் வரும் புரியுங்களா? அப்போ என்ன பண்ணும், மத்திய அரசில் உச்ச நீதிமன்றம் வரும். சரியா? நாடாளுமன்றம் வரும், பாராளுமன்றங்கள் இருக்குது. இதை பற்றி சொல்லக்கூடியது மத்திய அரசு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 6 என்ன சொல்லுது, மாநில அரசை பற்றி சொல்லக்கூடியது தான். சரியா? அப்போ இந்த மாநில அரசு அப்படின்னா பண்ணும், சட்டமன்றங்கள் வரும். சரி, 152 237 வரைக்கும் இருக்கக்கூடிய. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி 7, இந்த பகுதி 7 என்ன பண்ணாங்க, பார்ட் B வந்து மாநிலத்தை பற்றி சொல்லக்கூடியது. சரிங்களா? பார்ட் B என்ன பண்ணுது, மாநிலத்தை மட்டுமே சொல்லக்கூடியது தான் 238. ரைட், பகுதி 8 யூனியன் பிரதேசம். அப்போ இங்கே எத்தனை யூனியன் பிரதேசம் இருக்குது? 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. அப்போ அந்த யூனியன் பிரதேசத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் 239 242 வரைக்கும். அதே போல் பகுதி 9 கிராம பஞ்சாயத்து அப்படின்ற. அப்போ கிராம பஞ்சாயத்துனா ஊராட்சி, நகராட்சி, சரி ஊராட்சி ஒன்றியம். சரிங்களா? இதை பற்றி சொல்லக்கூடியது அந்த கிராம பஞ்சாயத்து. 243 Xலேருந்து 243 O வரைக்கும் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி 9A
நகர பஞ்சாயத்தை பற்றி சொல்லுது. அப்போ மாநகராட்சி, நகராட்சி, இதை பற்றி பேரூராட்சி, இதை பற்றி பார்க்கக்கூடியது தான் இந்த நகர பஞ்சாயத்து. 243 பியிலிருந்து 243 ZC வரைக்கும் என்ன பண்ணுது, அது இருக்குது. அதே போல் பகுதி 9ல் பி கூட்டுறவு சங்கங்களை பற்றி நமக்கு தெளிவாக சொல்லுது. அந்த கூட்டுறவு சங்கங்களுக்கான விதிகள் பார்த்தோன்னா 243 ZHலேருந்து 243 ZT வரைக்கும். சரியா? அதே போல் பார்த்தோன்னா விதி 10 பழங்குடியினர் பகுதிகள். இந்த பழங்குடியினர் வாழக்கூடிய அந்த மலைப்பகுதிகளை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த பகுதி 10 244லேருந்து 244A வரைக்கும் இதோடைய சரத்துகள் இருக்குது. விதி 11 மத்திய மாநில உறவுகளை பற்றி சொல்லுது. அப்போ மத்திய மாநில உறவுகள் எப்படி, ஒரு மத்திய அரசுக்கும் ஒரு மாநில அரசுக்கும் அந்த உறவுகள் எப்படி இருக்குன்னா பட்டியலாக என்ன பண்ணுறாங்க, இது பிரிக்குது. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, இது நமக்கு பிரித்து சொல்கிறாங்க. அதுதான் 245லேருந்து 263 வரைக்கும் அதுக்கான விதிகள் இருக்குது. பகுதி 12 இந்த 12 என்ன சொல்லுதுன்னா நிதி, ஒப்பந்தம், சொத்துரிமை. சரிங்களா? அப்போ இதை பற்றி சொல்லக்கூடியது 264 300A. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இந்த 300A சாதாரணமாக வச்சுருப்பாங்க சொன்னோம் இல்லையா, அதுதான் இந்த 300A. சரி, அதே போல் பார்த்தா 13 சொல்லுது உள்நாட்டு வணிக போக்குவரத்தை பற்றி சொல்லுது. 301லேருந்து 307 வரைக்கும். அப்போ உள்நாட்டு வணிக போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட் பற்றி இது நமக்கு தெளிவாக சொல்லுது. அதே போல் 14 பகுதி 14 மத்திய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பற்றி சொல்லுது. இப்போ ஒரு மாநிலத்தில் என்ன பண்ணும், TNPSC நம்ம தமிழ்நாட்டை வச்சுருக்கோம். ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசு பணியாளரை பற்றியும் அதே போல் மத்திய அரசில் நடத்தக்கூடிய தேர்வுகளை பற்றி என்ன பண்ண நமக்கு சொல்லக்கூடியதான் இந்த 308லேருந்து 323 வரைக்கும். அதே போல் இந்த 14A பகுதி 14A பார்த்தீங்கன்னா நிர்வாக நிதி சார்ந்த தீர்ப்பாயம். சரிங்களா? நிர்வாகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய தீர்ப்பாயத்தை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த 323A. அதே போல் 15 பார்த்தீங்கன்னா தேர்தலை பற்றி சொல்லுது. அப்போது தேர்தல் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தேர்தல், மாநில அரசு, சட்டமன்றம், நாடாளுமன்றம், இது மாதிரி இருக்கக்கூடிய தேர்தலை பற்றி நமக்கு சொல்லக்கூடியதான் இந்த 15. அதுக்கு பார்த்தீங்கன்னா 324லேருந்து 329 வரைக்கும் சொல்லக்கூடிய விதிகள். அப்போ 16வது பகுதி என்ன சொல்லுதுன்னா SC ST ஆங்கிலோ இந்தியனுக்கான சிறப்பு சலுகை பற்றி சொல்லுது. சரிங்களா? அதாவது ஒரு SC ST ஆங்கிலோ இந்தியனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு சலுகை என்னென்ன சலுகைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த 330லேருந்து 342 வரைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா 17 ஆட்சி மொழியை பற்றி சொல்லுது. அப்போ எத்தனை ஆட்சி மொழிகள் இருக்குது இங்கே வந்து 22 அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து 22 இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த 343லேருந்து 351 வரைக்கும். அதே போல் 13 இந்த 13 நெருக்கடி நிலை பிரகடனம். அப்போ நெருக்கடி நிலை பிரகடனம் பார்த்தோன்னா ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை யாரால முடிவெடுக்க முடியும்னா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு வந்து ஒரு அந்த நெருக்கடி காலத்தில் வந்து அவங்க தான் ஒரு முடிவு பண்ணி அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுவாங்க. அதை பற்றி சொல்லக்கூடியது தான் 352லேருந்து 360 வரைக்கும். அதே போல் பகுதி 19 இந்த பகுதி 19 குடியரசுத் தலைவருடைய பாதுகாப்பை பற்றி சொல்லுது. சரிங்களா? இப்போ நிறையா பார்த்தோன்னா அமைச்சர்கள் போவாங்க, ஒரு முதலமைச்சர் போவாங்க, பிரதமர் போவாங்க. அப்போ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதே போல தான் இந்த பகுதி 19 என்ன சொல்கிறாங்கன்னா குடியரசுத் தலைவருடைய பாதுகாப்பை பற்றி என்ன பண்ணுறது உறுதிப்படுத்துறது தான் இந்த 361லேருந்து 367 வரைக்கும். அதே பகுதி 20 சட்ட திருத்தத்தை பற்றி சொல்லுது. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நாடாளுமன்றத்தில் பேசி என்ன பண்ணுவோம் சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து அந்த மாநிலத்தில் கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கு என்ன பண்ணுவோம் புதுசாக சட்டங்கள் கொண்டு வருவாங்க இல்லையா. அப்போ சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுவாங்க புதுசாக ஒரு மசோதா கொண்டு வந்து அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கான சட்ட திருத்தங்கள் நிறைய கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த சட்ட திருத்தத்தை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த 368 விதி. 21வது பகுதி வந்து தொடக்க கால அரசியல் நிலையை பற்றி சொல்லுது. அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் நம்முடைய அரசியல் நிலை எப்படி இருந்துச்சுன்னா பிரிட்டிஷாருடைய சட்ட விதிகளை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நமக்கான புதுசாக சட்டங்களை ஏற்றி நம்ம என்ன பண்ணோம் ஃபாலோ பண்ணி ஆரம்பித்தோம். அப்போ தொடக்க கால அரசியல் நிலையை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த பகுதி 21. அதுக்கான விதிகள் பார்த்தீங்கன்னா 369லேருந்து 392 வரைக்கும் அதுக்கான சரத்துகள்.
லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 22. இந்த 22 பார்த்தோன்னா குறுந்தலைப்பு வச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த குறுந்தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு குறுகிய கால பட்டங்கள் அப்படின்வாங்க. சரி, இப்போ நிறைய பார்த்தோன்னா இந்த சிறப்பு டாக்டர் பட்டம் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்களே, அதே போல் வந்து இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பட்டம். இந்த பட்டங்கள் வந்து ரொம்ப நாளுக்கு இருக்காது, ஒரு 6 மாதம் 1 வருடம் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன அவங்களுக்கு பட்டங்கள் வந்து வழங்கப்படும். அதுக்கான தலைப்பு தான் என்ன பண்ணுவாங்க, இந்த குறுந்தலைப்புன்னு வச்சுருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 393லேருந்து 395 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகிளை பற்றி சொல்லுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 1வது ஆர்டிகிள்லேருந்து 395 வரைக்கும் என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கக்கூடிய பகுதி 1ஓட சேர்த்து 1லேருந்து இங்கே இருக்கக்கூடிய 22 பகுதி வரைக்கும் என்ன பண்ணுறோம், நம்ம பகுதியும் அதோட சார்ந்திருக்கக்கூடிய விதிகளையும் நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்த்துருக்கோம். சரியா, அப்படியே நம்ம சேனலையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாக உடனே கிடைக்கும். சரியா, நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.